ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ரக்ஷனா இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. படத்தோடைய ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. சிட்டிக்குள்ளே நிறைய தொடர் தற்கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இது கொலை அல்ல, கொலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும். உடனே இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலைகள்லாம் செய்யறது ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இப்போ அவன் யாரு, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்கும் போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினி அவங்களுடைய ஆக்டிங் சும்மா வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. இதை விட வில்லன் தான் ஒரு ஸ்ட்ராங்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. வில்லனுடைய போர்ஷன் அந்த அளவுக்கு சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. கடைசி வரையும் அவனை கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி சுச்சுவேஷன் போகும். ஏன்னா இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அப்படி வில்லன் தப்பிச்சு போயிடுவான். அவன் ஒரு சில சம்பவம்லாம் பண்ணுவான். அதெல்லாம் கெத்தாக கொடுத்துருக்காங்க. ஹீரோயினை விட வில்லன் கேரக்டர் ரொம்ப கெத்தாக கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு படத்தில் வில்லன் கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னா அந்த படம் நல்லா இருக்கும். அதன்படி இந்த படத்துல வில்லன் கேரக்டர் சூப்பராக வந்திருக்கு. மற்றபடி படத்தில் நடித்த எல்லா கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லா வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல் பட்ட கொடுத்துருக்கு. ஆரம்பத்திலேயே ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஒரு தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க, ஓ இது கொலை தான் அப்படின்ட்டு. இவங்க ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போதே அப்படியே அந்த கதைக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அந்த போர்ஷன் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப் போர்ஷன் நல்லா பிக்கப் ஆகுது, பயங்கர ஸ்பீடாக இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான ஸ்டோரி தான். ஏன்னா இது மாதிரியான ஸ்டோரி ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. எந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.